கண்டதுண்டா கண்டவர்கள் சொன்னதுண்டா சேலை கட்டும் ஒருவேளை நம்ம தான் புடவை சரியா கட்டலையா? நல்லா தானே கட்டியிருக்கோம். ஏய் கார்த்தி, அப்பா சொல்லுங்கப்பா. என்னடா இது? என்னடா புடவை கட்டி விட்டுருக்கான் அவன்? ஏன் இந்த புடவைக்கு என்ன? ரஷ்மிகா புடவை ட்ரெண்டிங்ல இருக்கு, நல்லா தானே இருக்கு. ராஷ்மிகா ட்ரெண்டிங் எல்லாம் முடிஞ்சு இவ்வளவு நாளாச்சு தெரியுமா? இப்ப புதுசா வந்திருக்க ஒரு பொண்ணு, காந்தாரா ஹீரோயின். காந்தாராவா? அந்த ருக்மணி அது கட்டி இருக்குமே அந்த புடவை, இப்ப அதெல்லாம் தான் ட்ரெண்டிங். அத பார்த்தாதான் கஸ்டமருங்க கடைக்கு வருவாங்க. சும்மா நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியாம அப்படியே ஒரே இடத்துலயே தேங்கி நின்னா வியாபாரத்துல முன்னேறவே முடியாது. ட்ரெண்டிங்க பத்தி எங்கிட்ட பேசிட்டு இருக்கு? இன்னும் வளரணும் வளரணும். டேய், இந்த ஆள் சும்மா எல்லாம் பெரிய ஆள் ஆகலடா, ஃபுல் அப்டேட்ல இருக்காரு. ஆத்தி, இவரெல்லாம் நம்ப முடியாது. இவர இப்ப காந்தாரா பார்த்தாரு, ருக்மணி வசந்த பார்த்தாரு, நமக்கே தெரியலையே. டேய் மோகனண்டா. மோகனண்ணே தம்பி இங்க வாங்க. நோ, என்னாச்சு? ஏன் அழுவுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அண்ணா, நீங்க அங்க இருந்து வரதை நாங்க கவனிச்சுட்டு தான் இருந்தோம். நாங்க கூப்பிட்ட உடனே கண்ணை தொடச்சிட்டீங்க. என்னாச்சு சொல்லுனா? என்ன மோகனனா, சொல்லுங்க. மோகன், என்னாச்சு? வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? குழந்தைக்கு ஏதாவது உடம்பு கிட முடியலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா, அவசரமா கிளம்பணும் அதான். நோ இல்ல, கேட்டிருக்கிறேன்ல, என்னாச்சு? அடிச்சிட்டாளா? அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சு அவளுக்கு. இன்னைக்கு அவளுக்கு ஒரு முடிவு கட்டுறா. நீ வானா? டேய் வேணாண்டா, அவசரப்படாத. டேய் உடா, என்ன நினைச்சிட்டு இருக்கா அவ? ஏதோ போனா போதுன்னு விட்டு வச்சிருந்தா இத்தனை வருஷமா நமக்காகவே உழைச்சவர் அவரு. அவரு மேலே கை வைப்பாளா அவ? கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டாலோ? நீ வானா?